எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 20, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரைகளை மீண்டும் கூறும் வகையில் சமீபத்தில் வெளியான புத்தகத்தின் பெயர் என்ன? ஸோ அதற்கான விடை ஆப்ஷன் பி, எங்கள் நம்பிக்கைகளுக்கான சிறகுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் தான். ஸோ குடியரசுத் தலைவர் அவங்களோட முத உரை, அவங்க குடியரசுத் தலைவர் வந்து முத அந்த உரையாற்றிருப்பாங்களா, அந்த உரையாக தான் இந்த புக்கை தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. விங்ஸ் டு எவர் ஹோப்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த உரைகள் எல்லாம் மொத்தம் 11 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 75 உரைகளை உள்ளடக்கியது அந்த ஒரே ஒரு புத்தகம் மட்டும். ஸோ அதில் என்னெல்லாம் அந்த 11 பிரிவுகள் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தேசத்திற்கான உரையாற்றல், கல்வி, நமது படைகள், நமது பெருமை அப்படின்னு ஒரு 11 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. வேற என்னெல்லாம் இருக்கும் அந்த உரைகள் அப்படின்னா, ஒரு பெரிய பாடம் மாதிரி இருக்கும். அது எதெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அவர்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவும், அதாவது வெகு ஜனங்கள், அதாவது மக்களுடன் இணைவதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டுள்ளார் அப்படின்ற வெளிக்காட்டுறதாகவும் அந்த புத்தகத்தில் அந்த உரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த புத்தகம் அவரோட குடியரசுத் தலைவர்கள் அவர்களோட எளிமை, சிந்தனை, புலமை ஆகியவற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புத்தகமாகவும் அந்த புத்தகம் இருக்கு. ஸோ இந்திய மக்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடிய வகையிலும் அந்த உரைகள் இருப்பதாக புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், இரண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் மோட்டோ ஜிபிக்கான பிராண்ட் அம்பாசிடராக யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் பி, சிகர் தவன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவர் ஒரு கிரிக்கெட் வீரர். ஸோ ஒரு அம்பாசிடர் அப்படின்னா எதுக்காக ஒரு பிராண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டோ ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆள் அம்பாசிடராக எதுக்கு நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஆடு தான், விளம்பரம் தான். ஸோ இப்போ மோட்டோ ஜிபி ரிலேட்டடான விளம்பரங்கள் எல்லாமே யார் தான் இனிமேல் பண்ணுவோம் அப்படின்னா, தவான் அவர்கள் தான் பண்ணுவார்கள். ஸோ அதுதான் அந்த அம்பாசிடர். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் மோட்டோ ஜிபிக்கு யமஹா டைட்டில் ஸ்பான்சராக இருக்கும். ஸோ இந்த டைட்டில் ஸ்பான்சருக்கு யாருன்னா யமஹா தான். நெக்ஸ்ட்டு, மூன்றாவது கொஸ்டின், நிதித்துறையில் உலகின் முதல் பல்லுயிர் தத்திரத்தை வெளியிட்ட 2 நிறுவனங்கள் எது அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் பி, பிபிவிஏ மற்றும் ஐஎஃப்சி. ஸோ இந்த பிபிவிஏ அப்படின்றது ஒரு ஸ்பானிஷ் பன்னாட்டு நிதி சேவை நிறுவனம். அதே நேரத்தில் ஐஎஃப்சி அப்படின்றது உலக வங்கியோட ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் தான் இந்த ஐஎஃப்சி. ஸோ இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, காடு வளர்ப்பு, அதாவது மீண்டும் காடு வளர்ப்பு, காடுகள் வளர்ப்பது, அதுக்கப்புறம் விவசாயங்களை மீள் உருவாக்கம் செய்வது, வனவிலங்கு அந்த இடங்களை எல்லாமே பாதுகாப்பது, அதை சீர்மைப்படுத்துவது. ஸோ அதற்காக நிதி அளிச்சிருக்காங்க அந்த 2 நிறுவனங்களும். ஸோ அதற்காக அவங்க ஒதுக்கிய நிதி வந்து அமெரிக்கன் டாலர் $70 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுல முதல் கட்டமாக $15 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை அவங்க முதல்ல பத்திரமா வெளியிட்டிருக்காங்க. ஸோ பிபிவிஏ மற்றும் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆகியவை நிதித்துறையின் உலகின் முதல் பல்லுயிர் பத்திரத்தை வெளியிட்டுள்ளன. ஸோ இதில் எத்தனை மில்லியன் கொடுத்துருக்காங்க? $15 மில்லியன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பத்திரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பத்திரமானது பல்லுயிர் இழப்பின் முக்கிய இயக்கத்திற்கான மறு காடழிப்பு மற்றும் காலநிலை புத்திசாலித்தனமான விவசாயம் போன்ற திட்டங்களுக்கு நிதியளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ பிபிவிஏ அப்படின்றது என்னன்னா, கொலம்பியா வழங்கும் வங்கியாகும். அதே நேரத்தில் ஐஎஃப்சி அப்படின்றது பத்திரத்தின் கட்டமைப்பாளராகவும் முதலீட்டராகவும் செயல்படுகிறது. நெக்ஸ்ட், நான்காவது கொஸ்டின், 2023 ஆண்டில் பிரபல பிராண்ட் மதிப்பீட்டு தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர் யாருன்னா, விராட் கோலி அவர்கள் தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ 2022 176.9 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. ஸோ இப்போ 2023 29% அதிகரித்து 227.9 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மதிப்பிடும் 2023 முதலிடம் பிடித்திருக்காங்க. ஸோ இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, ரன்வீர் சிங் அவர்கள் இருக்காங்க. 203.1 அமெரிக்கன் டாலர் மதிப்பிடும், அவங்க 2வது பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷத்துல 2022 யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, ரன்வீர் சிங் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்க யாருன்னா ஷாருக் கான். ஸோ ஷாருக் கானுக்கு இப்போ 2 படம் வந்தது, ஒன்று ஜவான், இன்னொன்று பதான். அந்த 2 படத்தினால அவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட மதிப்பு 120.7 மில்லியன் அதோட பிராண்ட் மதிப்பு ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட், 5வது கொஸ்டின், அஸ்ஸாம் முஸ்லிம் திருமணங்கள் மற்றும் விவாகரத்து பதிவு சட்டம் மற்றும் 1935 விதிகளை எந்த மாநில அரசு சமீபத்தில் ரத்து செய்தது அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் பி, அசாம் தான். அசாம் அரசு தான் ரீசெண்டா இந்த இதை ரத்து பண்ணியிருக்காங்க. எதற்காக இது ரத்து பண்ணாங்க அப்படின்னா, குழந்தை திருமணங்களை ஃபர்ஸ்ட் தடை பண்ணணும். முதல் எய்ம் என்னன்னா, குழந்தை திருமணங்கள் நடக்கக்கூடாது. அஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, திருமண வயது என்ன சொல்றாங்களோ 18, 21 சொன்னாங்கன்னா அதன்படி தான் திருமணங்கள் நடைபெறணும். அப்படி நடைபெறுகின்ற திருமணங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும். கட்டாயமாக பதிவுத்துறைகள், அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், பதிவு பண்ணணும், திருமணங்களை பதிவு பண்ணணும். அப்படின்றதுக்காக தான் இந்த விதிகளை அவங்க கொண்டு வந்திருக்கதா சொன்னாங்க. ஸோ அதை கொண்டு வந்தது யாருன்னா, அசாமோட முதல்வர் யாருன்னா
ஹெமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் தான் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ 21 to 18, அதாவது திருமண வயது என்னது 18 மற்றும் 21க்கு குறைவாக இருக்கணும். திருமணங்களை பதிவு செய்ய அனுமதித்தல் இந்த சட்டத்தை ரத்து செய்து குழந்தை திருமணங்களை எதிர்த்து போராடுவதற்கான நடவடிக்கை என்றும் அரசாங்கம் வாதிடுகிறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், FICCI படி 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் வருடாந்திர சராசரி அதாவது ஜிடிபி வளர்ச்சி விகிதம் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி 7%, ஆப்ஷன் பி 7.0% தான் இருக்கும். ஸோ FICCI அப்படின்றது என்னன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இது ஒரு சங்கம் தான். 1927 உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான். அதாவது வணிகம், தொழில்துறை அதற்கான ஒரு சங்கம் தான். ஸோ இவங்க ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, எக்கனாமிக் அவுட்லுக் சர்வே அப்படின்றது 2024-25 அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வேல இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 7% அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதே வேளையில மதிப்பீடு 6.6 7.5% வரை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த முன்னறிவிப்பு என்னத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி தான் பிரதிபலிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேகமாக வளர்ந்து வரும் உலக பொருளாதாரங்களில் இந்தியாவின் நிலையை பராமரிக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கடந்த வருஷம் 1.4% இருந்த பருவமழை குறைக்கப்பட்ட எல்நிலை தாக்கம், அதனால என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படின்றது 3.7% உயரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தொழில் மற்றும் சேவைத்துறைகள் முறையை தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 6.7% வளர்ச்சியும் சேவைத்துறைகளை பொறுத்த வரைக்கும் 7.4% வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிபிஐ அடிவிலான ஒரு பணவீக்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 4.5% ஏன்னா அப்படின்ற மாதிரி கணிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா 4.4 to 5.5% அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரீசெண்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா RBI ஒரு சர்வே பண்ணி அவங்களும் இந்த கணிப்பு விட்டுருப்பாங்க பணவீக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த சர்வேயும் இந்த சிபிஐ இப்போ ரீசெண்டா விட்ட சிபிஐயோட சர்வேயும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாலிசி ரெப்கோ விகிதம் 5.5%-இருந்து 6.25% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிதியாண்டு இறுதிக்குள் 6% இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி முன்னறிவிப்புகள் முறையே USD and 455 பில்லியன் மற்றும் USD 725 பில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு கணக்கு பற்றாக்குறை 1% என கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ நிதியாண்டு இந்த வருஷம் நிதியாண்டோட இறுதியில் பார்த்தோம்னா USD/INR போட்டோம் அப்படின்னா அதோட விகிதம் என்னவா இருக்கும்னா 83.5 அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ எதுக்கு இவ்வளவு புள்ளி விவரமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ரீசெண்டா நிறைய கேட்குறாங்க ஜிடிபியோட வளர்ச்சி யாரோட என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே வருது. ஸோ அதனால தான் நம்ம இந்த புள்ளி விவரங்கள்லாம் பேப்பர்ல போடுறதை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்டா குரூப் 4ல கூட ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தாங்க, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருந்தாங்க, பட்ஜெட்ல ஒதுக்குன அமௌண்ட் முதற்கொண்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஸ்டினா வரும்போது ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதெல்லாம் வராது அப்படின்னு எலிமினேட் பண்ண முடியாது, ஒமிட் பண்ண முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் ரொம்ப ட்விஸ்டெல்லாம் இருக்காது, டைரக்டா நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எல்லாமே ஒரே மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்காது. ஓரளவு பார்த்தா இவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நோயல் கவினுக்கு பதிலாக HSPCA புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா சார்ஜஸ் எல்கெடரி. ஸோ இந்த HSPAC அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்லை, த ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் லிமிடெட். இது ஒரு பேங்கிங் தான். ஸோ இதோட தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படின்னா சார்ஜஸ் எல்கெடரி அப்படின்றத நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நோயல் கெவினுக்கோட பதவிக்காலம் செப்டம்பர் 2, 2024 முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வெளியேறினதுக்கு அப்புறம் யார் பதவியேற்பாங்க அப்படின்னா சார்ஜஸ் எல்கெடரி அவர்கள் பதவியேற்பாங்க. ஸோ இவர் 2005 HSPயில் இருந்து பல முக்கிய நிறைய பதவிகளை வகிச்சிருக்காங்க. ஸோ இவர் சமீபத்தில் 2020 முதல் உலகளாவிய வங்கி மற்றும் சந்தை வணிகத்தின் இணை தலைவராகவும் இருந்திருக்காரு யார் இந்த சார்ஜஸ் எல்கெடரி அவர்கள். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், இந்தியாவின் குரல் கொடுக்கும் கலைஞர்களுக்காக NFTC மற்றும் நெட்ஃபிளிக்ஸால் தொடங்கப்பட்ட மேம்பாடு திட்டத்தின் பெயர் என்னன்னா குரல் பெட்டி. அதாவது வேற ஒன்றும் இல்லை, குரல் பெட்டி அப்படின்றது த வாய்ஸ் பாக்ஸ், இங்கிலீஷ்ல த வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்றதான் மீனிங். ஸோ இந்தியாவில் குரல் கொடுக்கும் கலைஞர்களுக்கான மேம்பாடு திட்டத்திற்கு த வாய்ஸ் பாக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது நேஷனல் பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NFTC மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா இடையான கூட்டு முயற்சி தான் இது. ஸோ இது எதுனா ஆங்கிலம், இந்தி, மராத்தி, பெங்காலி, மலையாளம், தமிழ், தெலுங்கு மற்றும் குஜராத்தி உள்ளிட்ட பல மொழிகளின் முன் கற்றல் பயிற்சியை வழங்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு சமீபத்தில் ஒரே பாலின தம்பதிகளுக்கு வாழ்க்கை துணையை வழங்கும் முடிவை உச்சநீதிமன்றம் முடிவு செய்தது அப்படின்னா அதுக்கான விடை ஆப்ஷன் டி தென்கொரியா.
ஸோ தென்கொரியா தான் ஒரே பாலின தம்பதிகளுக்கு வாழ்க்கை துணையை வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தென்கொரியாவின் உச்சநீதிமன்றம் ஒரே பாலின தம்பதிகள் தேசிய சுகாதார காப்பீடு சார்ந்த கவரேஜ்கோ தகுதியுடையவர்கள் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. இது பாலின அடிப்படையிலான கடுமையான பாகுபாடுகளை நிவர்த்தி செய்யும் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவும் அப்படின்ற மாதிரியும் அந்த உச்சநீதிமன்றம் தெரிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சர்வே படி, ரீசன்ட் சர்வே படி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரே பாலின திருமணத்திற்கு ஆதரவு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, அதாவது 2000க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 17% இருந்துச்சு. ஆஃப்டர் 2000 2001க்கு அப்புறம் 2000ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 40% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, வானவில் அப்படின்ட்டு நிறையா மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் ஒரே பாலினங்கள் திருமணம் செய்வது அப்படின்றது 2000க்கு முற்பட்ட வருடங்களில் 17% இருந்தது, இன்று 40% உயர்ந்துள்ளது. ஸோ இது காலப்போக்கில் இன்னும் எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், சத்ரபதி சிவாஜி மகாராஜா எந்த ஆயுதம் லண்டனிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னா, வாக்நாக் அப்படின்ற ஒரு ஆயுதம் தான். ஸோ இந்த வாக்நாக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, புலிநகம் மாதிரி தான் இருக்கும். ஸோ சும்மா ரஃபாக வேணா ஒரு படம் வரைகிறேன். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு புலிநகம் மாதிரி இருக்கும். 2 பக்கம் ஒரு மொத்தம் 4 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 4 இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு 2 விரல்கள் மாற்ற அளவுக்கு 2 ஓட்டம் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். வாக்நாக் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். அது சத்ரபதி சிவாஜி மட்டும் பயன்படுத்திய ஒரு ஆயுதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இங்கிலாந்து அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிருந்ததா இப்போ இங்கிலாந்துலேருந்து திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். ஸோ இந்த சத்ரபதி சிவாஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி எப்போ பிறந்திருப்பாங்க? 1627 பிறந்திருப்பாங்க. 1680 இறந்திருப்பாங்க. ஸோ முக்கியமானது இதுதான். ஸோ இவரோட முக்கியமானதுன்னா, முதல்ல 18 வயதில், எத்தனை வயதுல? 18 வயதில் ஒரு கோட்டையை ராணுவ பணியில் முதல் ஜாயின் பண்ண கோண்டுவானா கோட்டை. என்ன கோட்டை? கோண்டுவானா கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையை கைப்பற்றிருப்பாரு 18 வயதில், அதாவது 1645. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கோட்டைகள், அதுக்கப்புறம் என்னன்னா தோர்னா கோட்டை அந்த மாதிரி நிறைய கோட்டைகள், ரைக்கர் கோட்டை அப்படின்ற கோட்டைகள்லாம் நிறையா இது பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1664 சூரத் சூறையாடல் முக்கியமானது. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் சூரத் சூறையாடல் அப்படின்றது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் 1670 சூரத் வந்துட்டு மீண்டும் சூறையாடப்பட்டிருக்கும். ஸோ இவரோட முக்கியமானது இதுதான். ஸோ இவரோட போர் முறை பார்த்தோம்னா கொரில்லா போர் முறை சொல்லியிருப்பாங்க. ஸோ 1680 எப்படி இறந்திருப்பாருன்னா வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலாக இழந்திருப்பாங்க மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க, 7th புக்கில் இருக்கும். ஸோ இவரை தான் அவங்க 2 விதமான வரிகள், மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வரிகள் இருந்திருப்பாங்க. ஒன்று என்னதுன்னா சவுத், அது 1/4. இன்னொன்று வந்து சர்தேஸ்முகி அப்படின்ற ஒன்று, அது 10ல் ஒரு பங்கு வச்சுருவாங்க. ஸோ இவ்வளோதான் அவங்களை பொறுத்த வரைக்கும். மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் இதுதான். 1674 சத்ரபதி அப்படின்ற ஒரு பட்டம் சுட்டி கொடுப்பார். எங்கே அப்படின்னா ரைக்கர் கோட்டையில தான் சூட்டியிருப்பாரு. அதில் இந்த சத்ரபதி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல். ஸோ இது அரசன் அல்லது பேரரசன் அப்படின்னு பொருள் போடும். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸின் தலைமையகத்தை எந்த நகரத்துக்கு மாற்றுவதாக எலன் மாஸ்க் அறிவித்திருக்கார்கள் அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் ஏ டெக்சஸ். எங்கன்னா டெக்சஸில் தான் மாற்ற போகிறதா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள ஸ்மித் நாகல் தரவரிசையில் 68வது இடத்தை எட்டினார். அவர் எந்த விளையாட்டுடன் தொடர்பு அப்படின்னா, அதற்கான விடை ஆப்ஷன் சி டென்னிஸ். நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், பங்களாதேஷ் பிரதமரின் பெயர் என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா. நம்ம ரீசெண்டாக ஒரு பார்த்துருந்தோம், இந்தியாவுக்கு நிறைய வந்து அவங்க விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டோட பிரதமர் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரதமர் லிஸ்ட்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின், ஜெகநாதர் கோயிலின் ரத்தின பந்தர் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டது அப்படின்னா 46 வருடங்களுக்கு அப்புறம் திறக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு உங்களுக்கான இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னா, இந்த ஜெகநாதர் கோயில் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின். இதற்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.